எங்கள் ஃபேமிலியில் கல்யாண சீசன் ஆரம்பித்தாச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கல்யாணம் வரும்னு நாங்கள் ஒரு பிளானிங்கை போட்டால் 2 மாதத்துக்குள்ளே 3 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு மேட்ரு நடந்து போச்சு. அது அடுத்தடுத்து நடக்க போகுது. ஷாப்பிங்காக தான் இருக்க போகிறோம். இப்போத்துலேருந்தே ஆரம்பித்தாச்சு. சும்மா இப்போயே சாரீ பார்த்து வைக்கலாம், அது பார்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். எங்கள் தங்கச்சி வந்துட்டு லாஸ்ட் தங்கச்சி அவள் தாவணி தான் வேணும், அதே இன்ஸ்டாகிராமில் பார்த்த கலர் தான் வேணும், அதே இது தான் வேணும்னு தொலைவுன்னு போத்தீஸே பரட்டி போட்டோம். போத்தீஸில் எதை தொட்டாலும் ₹1,00,000 சொல்கிறாங்கன்ற மாதிரி எது எடுத்தாலும் ₹5,000 கம்மி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. தாவணிலாம் லெஹங்காலாம் கேட்டால் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. நான் தான் அப்புறம் தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரு புடவையில் வந்து நீ ஸ்டிச் பண்ணிவிட்டு தாவணி தனியாக வாங்கிக்கோ கம்முன்னு அப்படின்னு சொன்னேன். ஒரே இதாக இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாக ரேட்டு ஜாஸ்தியாகிட்ருக்கு. பயங்கர ஒர்க்கும்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான். எந்த சாரீ தொட்டாலும் ₹5,000 சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கெல்லாம் லாக்கிப்படாது வாசக்தின்னு சொல்லிட்டு நான் சிவா டெக்ஸ்டைல் கூட்டிகிட்டு போனேன். அவள் கேட்ட கலரில் அவளோட மைண்டில் என்ன இருந்ததோ அதே மாதிரி ஒரு சாரீ வெறும் ₹450 மட்டுமே அப்படின்னு சொல்லி இருந்தது. உடனே தூக்கிட்டோம். நிறைய பேர் வந்து இப்போ தாவணி கட்டுறது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிறப்பலாம் தாவணி அவ்வளோ ட்ரெண்டில், தாவணி போட்டால் அது ஒரு மாதிரி பட்டிக்காடுன்னு சொல்லிடுவாங்க. 90s கிட்ட அப்படி தான் இருந்தோம். நான்லாம் ஒரு தாவணி கூட போட்டதாக சரித்திரமே இல்லை. பட் இப்போ இருக்க தாவணியெல்லாம் பார்த்தா எனக்கு வாங்கி போடணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ போட்டால் ஒரே சிரிப்பாக சிரிச்சு போயிடும். புடவை கட்டினாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கிட்ட போய் தாவணி போடுறது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துடணும் மாட்டிருக்கு. இவ்வளோ தூரம் கூட்டி 4 கடையெல்லாம் ஏறி இறங்கி பைப்பில் ஒரு காஃபியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எங்களை முடிச்சு விட்டுருச்சு. இனிமேட்டு ஷாப்பிங் ஆரம்பம். கல்யாண சீசனும் எங்கள் ஃபேமிலியில்